நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதிரியாக திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை சாதியவாத கட்சியிலே ஒருவர் என்கின்ற அளவிலே ஒரு வேட்பாளரை எதிர்கொண்டோம். இந்த முறை இன்னும் கடினமான சூழலில், இன்னும் சொல்ல போனால் இன்னும் நாம் மிக வேகமாக பணியாற்ற வேண்டிய சூழலில் அங்க மிகப்பெரிய ஒரு சாதி வெறியனே வேட்பாளராக களம் இறக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சாதி வெறியன் இன்றைக்கு பல பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி சொந்தங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோடைய பொது செயலாளரா திருப்பூரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எஸ் பாலாஜியோடைய அந்த பேச்சை ஒட்டுமொத்த பேரும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில நம்மளுடைய பாமகவை சேர்ந்த அண்ணன் வக்கீல் பாலு அவர்கள் திருப்பூரூர் தொகுதியில நிற்கிறாரு. அவருடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. அந்த வெற்றியை எப்படியாவது நிலைகுலைக்கணும் அப்படின்னு திமுக சார்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரியதாக மெனக்கெடுறாங்க. ஏன்னா அவங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அங்க ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. அந்த கேண்டிடேட்டோட பேரு கூட பெரும்பகுதியான மக்களுக்கு தெரியல. அதனால நம்மளுடைய தோல்வி உறுதியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருப்பூரூர் எஸ் பாலாஜி உட்காந்துக்கிட்டு நேரலையில மிகப்பெரிய ஒரு சாதிய வெறியனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அந்த சாதிய வெறியனை நீங்கள் ஓட விரட்டுங்கள். இந்த சாதி வெறியனை எப்படி திருப்பூர் தொகுதியில மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு பல வசனங்களை உருட்டி விட்டுருக்கிறாரு எஸ் பாலாஜி. எஸ் பாலாஜிக்கு மானோ ரோஷம் வெக்கம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே திருப்பூரூர் தொகுதியில நிற்கும் போது திருமாவளவன் முதல் எஸ் பாலாஜி வரை இன்னும் விடுதலை சிறுத்தை இருந்தவங்க மொத்த பேருமே என்ன பேசுனாங்க? எஸ் பாலாஜியும் வன்னியர் தான், நீங்க எதிர்த்தரப்புல பாட்டாளி மக்கள் கட்சியில் நிக்கிறவரும் வன்னியர் தான், நீங்க மத சார்பற்ற எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் சாதியை தாண்டி செய்வோம், சாதியை கடந்து நாங்கள்லாம் பல விஷயங்களை செய்வோம் அப்படின்னு 2021 ஓட்டு கேட்டு வெறும் ஒரே ஒரு 1700 ஓட்டுல தான் எஸ் பாலாஜி ஒரு சின்ன எட்ஜில் வெற்றி பெற்றாங்க. அது வெற்றி தான், அதை நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, வெற்றி பெற்றுறாங்க. பாமக வெறும் 1700 ஓட்டுல தான் தவற விட்டுச்சு அந்த தொகுதியை. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எம்எல்ஏ ஆக முடியாது. இன்னொரு பக்கம் எஸ் பாலாஜிக்கு தான் மீண்டும் அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில ஒட்டுமொத்த விஷயத்தையும் திருமாவளவன் மாத்திட்டார். ஏன்னா எஸ் பாலாஜி முதல் ஆளுநர் ஷானவாஸ் இன்னும் சில எம்எல்ஏக்கள் முழுக்க திமுகவுடைய அடிமைகளாக மாறி திமுகவுக்கு மட்டும்தான் பெரும்பகுதியான சட்டமன்றத்துல வாதாடும், அப்புறம் டிவி நிகழ்ச்சிகள்ல வாதாடுறதே பெரும் வேலையா வச்சிருந்ததுனால இந்த முறை இவர்களுக்கு சீட்டு கொடுத்தா விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருமாவளவன் அவர்கள் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுக்காம தன்னுடைய இந்த கடந்த 5 வருட சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு உண்மையாகவே மிகப்பெரிய தொண்டாற்றி இருந்தா தானா கூப்பிட்டு திருமாவளவனே அந்த தொகுதியை கொடுத்திருப்பாரு. இவருக்கு சீட்டு கொடுக்கலனா இவருடைய லட்சணம் என்றது ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிஞ்சு இவர் மக்களுக்காக அதை கொண்டு வந்தேன், இதை கொண்டு வந்தேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு அதே நேரலையில பல கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் எஸ் பாலாஜி. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா 2021 தன்னை வன்னியர் அப்படின்னு காட்டிக்கிட்டு திருப்பூரூர் தொகுதியில ஏதோ ஒரு எட்ஜில் வெற்றி பெற்று போட்டு இன்னைக்கு அண்ணன் வக்கீல் பாலு அவர்களை பார்த்து நீ சாதி வெறி அப்படின்னு சொல்றேன்னா நீ எவ்வளவு பெரிய சமூகத்துக்கு எதிரான ஒரு ஆளா இருப்ப. சரி, விடுதலை சிறுத்தையில இருக்கிறீங்க, அதனால நீங்க அப்படித்தான் பேசுவீங்கன்றதெல்லாம் தாண்டி எங்களை பார்த்து சாதிய வெறியன் பேசுற அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாகவே சரியானவர்களா இருக்கீங்களா? நான் கேட்கிறேன். நானு இதே கடந்த 5 வருடங்கள்ல எவ்வளவு அட்டுழியங்களை உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பண்ணியிருக்காங்க. அதற்கெல்லாம் வாயை திறந்து கூட எஸ் பாலாஜி பேசுறது கிடையாது. இதெல்லாம் பேசாம இருந்து கூட எங்களை பார்த்து சாதிய வெறியன்னு சொல்றேன். என்ன பண்றது? 2021 திருப்பூரூர் தொகுதியில மானம் இல்லாத திமுக கூட்டணியில் இருக்கிற வன்னியர் பூரா எஸ் பாலாஜிக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க. அப்படியாப்பட்டவரை பேச்ச பேசதான் செய்வாங்க. இப்போ அதை தான் சொல்றேன். திமுக இருக்கிற வன்னியர்களுக்கு சாதிய உணர்வு, சமூக உணர்வு, சமூக அக்கறைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு நீங்களே ஓட்டு போடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா திமுக வன்னியர்களுக்கு எதிரான பல வேலைகளை செய்து அதே போலதான் விடுதலை சிறுத்தையும் செய்யுது. புரியுதுங்களா? திமுக இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தை கட்சியை என்ன போட்டு பொழந்தாலும் என்ன விஷயத்த செஞ்சாலும்
இவ்வளவு தூரம் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குற இடத்துலயே வந்து இவங்க எல்லாம் இருக்கும்போது பாவம் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை நம்பி எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்திருக்காங்கன்றது ஊர் உலகம் வந்து அறியும். அதோட மட்டும் கிடையாது, பல இடங்கள்ல வந்து பலருக்கு வந்து மன குமரல்கள் தான் வந்து இருக்குது. என்ன பண்றது, நாம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாம வந்து எஸ் பாலாஜி விடுதலை சிறுத்தை கட்சியை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, குறிப்பா வந்து எஸ் பாலாஜியோட இந்த பேச்சு வந்து கண்டிக்கத்தக்கது. புரியுதா இல்லையா? விடுதலை சிறுத்தைக்கு வந்து தைரியம்னு ஒண்ணு இருக்கு, நாங்க வந்து வெற்றி பெறுவோம், திமுக எங்களுக்கு வேலை செய்யும், நாங்க வெற்றி பெறுவோம் முன்ன மாதிரி அப்படின்னா போய் வந்து களத்துல நின்று கடந்த 5 வருடங்களாக நாங்க இதெல்லாம் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்கோம், இந்த மக்களுக்கு பண்ணியிருக்கோம், அனைத்து சமுதாயத்துக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதே எஸ் பாலாஜி வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணட்டும். திருப்பூர் தொகுதியில யார் வந்து வேணாம்னு சொன்னா, ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து வந்து பதறீங்க? ஏன் வந்து அண்ணன் வக்கீல் பாலா அவர்களை பார்த்து வந்து பதறீங்க? ஏன்னா வெற்றின்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு திருப்பூர்ல உறுதியாயிடுச்சு. இதைதான் வந்து ஏத்துக்க முடியாம இப்படியாப்பட்ட கம்பி கட்டுற கதையை பூரா பேசிட்டு இருக்காங்க. எப்படி வந்து திமுக எங்களுக்கு நீங்க ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு கம்பி கட்டுற கதையை வந்து ஏமாத்தி சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே போல வந்து இவங்க எங்களுக்கு ஓட்டு போடலாம் வந்து சாதிய மதவாத ஆட்கள்லாம் வந்து வந்துருவாங்க. என்னது இது? இதுதான் வந்து எலெக்ஷன் கேம்பெயினா? மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான வந்து விஷயங்கள், மக்கள் வந்து என்னென்ன அவதிகளை வந்து பண்றாங்க அப்படின்றத தானே வந்து நீங்க தேர்தல் வாக்குறுதிகளா வந்து கொடுத்து ஜெயிச்சு வந்து அதை ஒன்றும் செய்யாம இன்னைக்கு வந்து மண்ணை கவர இடத்துல வந்து நின்று இருக்கீங்க. அதே போல திருப்பூர் சட்டமன்ற தொகுதி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ எஸ் பாலாஜி வந்து சொல்லி ஓட்டு கேடுங்க, அந்த மக்கள் ஓட்டு போட்டா வந்து மறுபடியும் ஜெயிங்க. யாவும் வந்து வேணாம்னு சொன்னா யார் வந்து தடுக்க போறான்? ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து வந்து பயம்? அந்த பயம் வந்து முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா திருப்பூர் சட்டமன்ற தொகுதி வன்னியர் கையில, குறிப்பா வந்து அண்ணன் பாலு கையில போயிடவே கூடாது அப்படின்னு திமுகவும் விடுதலை சிறுத்தையும் தெளிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால திமுக இருக்கிற வன்னியர்களுக்கு மானோ ரோசம் சூடு சொரணம் ஒண்ணு இருந்தா யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. புரியுதுங்களா? வன்னியர்களை அழிப்பதற்கு வந்து எவ்வளவு தூரம் இவர்கள்லாம் வேலை செய்யறாங்கன்றத முதல்ல வன்னியர்கள்லாம் பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பாதீங்க, நம்பி வந்து ஏமாறாதீங்க. திமுக ஒருபோதும் வந்து வன்னியருக்கான நலனை நோக்கி வந்து எந்த ஒரு செயலையும் செய்யாது, செய்ய போறதும் கிடையாது. புரியுதுங்களா? இதை மனதில் வைத்துக் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் வந்து அணுகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தவர்களே வந்து மனக்குமுறல் இருக்கும்போது எஸ் பாலாஜிக்கு இவ்வளவு நக்கள் வந்து தேவை கிடையாது, தேவையே கிடையாது. என்ன பண்றது? ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. 2021 வந்து நானும் வன்னியர்னு ஓட்டு கேட்க வேண்டியது இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களை பார்த்து ஜாதிய வெறியன்னு வந்து பேச வேண்டியது. எவ்வளவு கேவலமான வந்து வாய் பாருங்க, மாத்தி மாத்தி வந்து பேசுவதற்கு. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கணும், வன்னியர்கள் வந்து திருந்தணும். முடிஞ்சா வந்து திருந்திக்குங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். பள்ளி பையன்